ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு வந்து பட்டர் கார்லிக் ப்ரான்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சிடும், ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். பட்டர் கார்லிக்கில் வந்து நிறைய மசாலையே தேவையில்லை. ப்ரான்ஸில் லேசாக உப்பு போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் நானே அரைச்சி வச்சது தான். அது கொஞ்சம் வந்து முந்திரி பருப்பு ஊற வச்சு வச்சுருங்க. கார்லிக் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் இதுக்கு. ஒரு 50 கிராம் கார்லிக் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருங்க. மிக்சியில் பண்ணாலும் ஓகே, நீங்கள் இடித்து வச்சாலும் ஓகே, ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த ப்ரான்ஸை வந்து நம்ம லைட்டாக எண்ணெய் போட்டு, ரொம்ப எண்ணெய் தேவையில்லை இதுக்கு, சும்மா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஆயில் ஃப்ரை இல்லை, இது சும்மா ஷாலோ ஃப்ரை தான். ஷாலோ ஃப்ரை பண்ணி இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த ப்ரான்ஸை நல்லா கொஞ்சம் ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. ப்ரான்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமே வந்துடும், வெறும் சூடானாலே அது வெந்துடும். அதனால் போட்டு ஒரு பரட்டி டக்குன்னு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம என்னென்ன போடலான்னு நான் சொல்கிறேன். வெறும் இந்த மசாலா மட்டும்தான், இதில் நிறைய மசாலாவும் இல்லை, நிறைய வேலையும் இல்லை, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் வந்து நமக்கு ஒரு 50 கிராம் தேவைப்படும். 50 கிராம் பட்டரு வந்து 50 கிராம் கார்லிக், இவ்வளவும் நமக்கு இதுக்கு ரொம்ப முக்கியம். 50 கிராம் முந்திரி பருப்பும் ஊற வச்சு வச்சுருக்கணும். முந்திரி பருப்பை ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பட்டர் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் என்னென்ன ஆட் பண்ணணும்னு பாருங்கள். பட்டர் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், கார்லிக் இதை போட்டுக்கிறோம். கார்லிக் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம். இப்போ போட்டாச்சு. கார்லிக் கொஞ்சம் நல்ல கலர் மாறி வரணும். டக்குன்னு மாறிடும், ரொம்ப சூடாகவே இருக்குது எண்ணெய்ன்றதுனால பட்டுன்னு மாறிடும். இப்போ பாருங்கள், கலர் எவ்வளோ மாறி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து நாங்கள் காரம் சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் பிடிக்காது அப்படின்னா கம்மியாக போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். எல்லாத்துலேயுமே நல்லா வாசம் வரணும். அந்த பட்டரோட வாசம், அந்த கார்லிக்கோட வாசம், அந்த சில்லியோட வாசம், இதுதான் அதுக்கு ரொம்ப முக்கியம். இது நல்லா இதாகி வரும்போது நம்ம ப்ரான்ஸ் போட்டுடலாம். ப்ரான்ஸ் வந்து ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இது கொஞ்சம் மேலே கீழே பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு மிக்ஸை நம்ம இதில் ஊற்றிட போகிறோம். அதுதான் க்ரீம். நம்ம வந்து இதில் க்ரீமோ மைதாவோ எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. நிறைய பேர் மைதா போடுவாங்க, ஆனால் நம்ம வந்து இது முந்திரி பருப்பு அரைச்சி தான் அந்த க்ரீமை தான் யூஸ் பண்ணுறோம். இந்த க்ரீம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஏன்னா நான் போடலை க்ரீம்லாம், ஏன்னா எனக்கு இப்படியே பிடிக்குன்றதுனால நான் அதெல்லாம் எதுவும் போடலை. இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கூட ஜாஸ்தி தான், கொஞ்சம் நேரம் அதை இது பண்ண மாதிரி விட்டுட்டிங்கன்னா போதும். அந்த கொதித்து வந்ததுமே வந்து ரெடி ஆகிடுச்சு ப்ரான்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு லெமன் மட்டும் புழிஞ்சு ஊற்றிருங்க, ஏன்னா வந்து ஒரு புளிப்பு தன்மை அதுக்கு வர்றதுக்காக. ஏன்னா ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் இந்த முந்திரி பருப்பில், அதனால் வந்து ஒரு கொஞ்சோண்டு லெமன் ஊற்றிட்டு இப்போ வந்து நீங்கள் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக இதை பற்றி கமெண்ட் எனக்கு போடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது இது ரெடி பண்ணுறதுக்கு. ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. தேங்க்யூ ஸோ மச்.